ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கவுன்சிலிங் சம்பந்தமா நம்ம ரெகுலர் அப்டேட் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த விதத்துல இன்னைக்கு நம்ம பார்க்க போற அப்டேட் வந்து தேர்ட் டேல வந்து எவ்வளவு வேகன்சிஸ் வந்து ஃபில் ஆயிருக்கு, இன்னும் எவ்வளவு வேகன்ட் வந்து அவைலபிளா இருக்குது, போஸ்டிங் வைஸ் வந்து எவ்வளவு வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபில் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற பத்தி டீடைலா இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். உங்களுடைய கம்யூனிட்டிக்கு உங்க கேட்டகரி வந்து இன்னும் எவ்வளவு வேகன்ட் வந்து இருக்கு அப்படிங்கறத எப்படி நம்ம லைவா வந்து செக் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கவுன்சிலிங்ல இருந்து ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் வந்து வந்துட்டு இருக்குது. அந்த விதத்துல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டே 3ல வந்து எவ்வளவு வேகன்சிஸ் வந்து ஃபில் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற பார்ப்போம். டோட்டல் வேகன்சி ஃபர்ஸ்ட் பேஸ் பண்ணி வந்து என்னென்ன போஸ்டிங் வந்து கொடுத்திருந்தாங்கன்னா ஜேஏ ஜூனியர் அசிஸ்டன்ட், விஏஓ, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பில் கலெக்டர், இஓ இந்த கேட்டகரியில் வந்து எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணி யாரெல்லாம் நல்ல மார்க் எடுத்திருந்தாங்களோ அவங்களுக்கு கவுன்சிலிங் அப்படிங்கிறதுக்காக வந்து வர சொல்லியிருக்காங்க. பிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கும் கவுன்சிலிங்கும் வந்து வர சொல்லியிருக்காங்க. ஜனவரி 22ஆம் தேதியில இருந்து பிப்ரவரி 12 வரைக்கும். சரிங்களா, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பேஸ்டு கவுன்சிலிங். இதுல ஃபர்ஸ்ட் டேல வந்து 3 ஆப்சென்ட், செகண்ட் டேல வந்து ஒரு 6 ஆப்சென்ட், நேத்து மட்டுமே கிட்டத்தட்ட 15 பேர் வந்து ஆப்சென்ட் ஆயிருக்காங்க. இதுல டோட்டல் வேகன்சிஸ் வந்து ஃபில் ஆனதுல டோட்டலா 4650 வேகன்சி வந்து ஃபர்ஸ்ட் பேஸ்ல வந்து ஓபன் பண்ணிருந்தாங்க. இதுல 4650ல ஃபர்ஸ்ட் டே வந்து 397 வேகன்ட் வந்து ஃபில் ஆயிருச்சு. செகண்ட் டே வந்து 394 வேகன்ட் வந்து ஃபில் ஆயிருக்கு. தேர்ட் டேல வந்து 385 வேகன்ட் வந்து ஃபில் ஆயிருக்கு. இப்ப இந்த 3 நாள் நடந்த இந்த கவுன்சிலிங் படி 1176 வேகன்சிஸ் அப்படிங்கறது வந்து முழுமையா வந்து ஃபில் ஆயிருக்கு. இன்னமும் வேகன்ட் பேலன்ஸ் எவ்வளவு வேகன்சிஸ் வந்து இருக்கு அப்படின்னா 3474 வேகன்சிஸ் அப்படிங்கறது வந்து அவைலபிளா இருக்கு. சரிங்களா, இந்த வேகன்ட்ல கண்டிப்பா உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கும். நீங்க வந்து பொறுமையா வந்து வெயிட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து போஸ்டிங் வைஸ் வந்து எவ்வளவு வேகன்ட் வந்து இருக்கு அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். நம்ம எல்லாருமே ஆசைப்பட்டு எதிர்பார்த்துட்டே இருக்கக்கூடிய விஓ போஸ்ட் வந்து கிட்டத்தட்ட வந்து நம்மளுக்கு எவ்வளவு கொடுத்திருந்தாங்கன்னா டோட்டல் 402 வேகன்சில கிட்டத்தட்ட 302 வேகன்ட் அப்படிங்கிறது ஏற்கனவே ஃபில் ஆயிருச்சு. இந்த 3 நாள் நடந்த கவுன்சிலிங்ல பாருங்க, விவோக்கு தான் வந்து அந்த அளவுக்கு காம்படிஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஹையா இருக்கும். ஏன்னா விவோ போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனித்துவமான போஸ்ட். உங்களுக்குன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் இருப்பாங்க, தலையாரி இருப்பாங்க, உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் இதெல்லாமே உங்களுக்கு ஈஸியா வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அப்படிங்கறதுனால ஓன் டிஸ்ட்ரிக்ட்ல மோஸ்ட்லி நிறைய பேருக்கு வந்து கிடைச்சதுனால வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா 302 பேர் வந்து விவோ போஸ்டிங்க்கு உண்டான ரோல் வந்து எடுத்துக்கிட்டாங்க. மீதி வந்து 100 போஸ்ட் அப்படி இருக்கும். இந்த 100 போஸ்ட்ல எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஒரு 50 போஸ்ட் இல்ல ஒரு 60 போஸ்ட் எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஃபில் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஜேஏ பில் கலெக்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா 3401 வேகன்சிஸ் அப்படிங்கிறது அவைலபிளா இருக்குது. ஜூனியர் இன்ஸ்பெக்டர் அண்ட் கோஆபரேட்டிவ் சொசைட்டில வந்து ஒரு 5 வேகன்ட் வந்து அவைலபிளா இருக்குது. அதே மாதிரி ரிசப்ஷனிஸ்ட் கம் டெலிபோன் ஆபரேட்டர்ல இருந்து ஒரு வேகன்ட் வந்து அவைலபிளா இருக்குது. அதே மாதிரி வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட்லயே வந்து டிகிரி 12th பாஸ் பண்ணிருக்காங்க இல்லையா, ஹெச்எஸ்சி அந்த டிபார்ட்மெண்ட்ல ஒரு 25 விதமான வேகன்சி நேத்து எப்படி இருக்கோ அதே போலதான். இந்த இடத்துல சொல்ற அளவுக்கு பெருசா எதுவும் கிடையாது. 25 வேகன்ட் இருக்கு. டிகிரிக்கு வந்து ஒரு 115 வேகன்ட் இருக்கு. ஜேஏ ஜூனியர் அசிஸ்டன்ட் டிகிரி லெவல்ல சிஓஏ சர்டிபிகேட் வச்சிருக்கவங்களுக்கு ஒரு 20 வேகன்ட் இருக்குது. ஜூனியர் அசிஸ்டன்ட்ல 28 வேகன்ட் இருக்குது. லேபரேட்டரி அண்ட் அசிஸ்டன்ட்ல வந்து ஒரு 37 வேகன்சிஸ் வந்து இருக்குது. சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டன்ட்ல இருந்து ஒரு 25 வேகன்சிஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸ் வந்து 34 வேகன்சி இருக்குது. மில்க் ரெக்கார்டர் கிரேட் 3ல வந்து உங்களுக்கு 15 வேகன்சிஸ் வந்து இருக்குது. எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 4ல வந்து ஒரு 2 வேகன்ட் வந்து நமக்கு வந்து கம்மியா இருக்கு. நேத்து மட்டுமே 2 வேகன்ட் வந்து ஃபில் ஆயிருக்குது. நேத்து 30ல இருந்ததுல இப்ப 28 வேகன்சிஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து அவைலபிளா இருக்கு. சரிங்களா, இந்த இஓ எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 4 வந்து நம்மளுக்கு எப்படி கொடுத்திருக்காங்கன்னா ஹிந்துஸ் மட்டும்தான் வந்து எடுக்க முடியும் அப்படிங்கிறோம். நேத்து 2 பேர் ஹிந்துஸ் வந்து எடுத்துட்டாங்க. ஏன்னா இது இந்து சமய அறநிலைத்துறையில இருந்து தான் இந்த ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கறது போட்டிருக்காங்க. சோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள நீங்க போகணும் அப்படின்னா நம்ம கம்யூனிட்டி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஹிந்துவா இருக்கணும். சரிங்களா, அப்படி ரிலீஜன் வந்து ஹிந்துவா இருக்கக்கூடிய பட்சத்துல மட்டும்தான் நம்ம இந்த ரோலை வந்து நம்ம வந்து எடுக்க முடியும். சரிங்களா, இதுதான் வந்து நேத்து ஈவினிங் நடந்த அப்டேட் படி இருக்கக்கூடிய நிலவரம். சோ இப்போ கம்யூனிட்டி வைஸ் வந்து ஒவ்வொரு போஸ்டிங் வைஸ் நீங்க செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி அஃபீஷியல் வெப்சைட்ல ரெக்ரூட்மெண்ட்ங்கிற பேட்சை கிளிக் பண்ணி இந்த இடத்துல கவுன்சிலிங் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டே உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க, ஜேஏ விஏஓ பில் கலெக்டர் இந்த கேட்டகரி கிளிக் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு டேட் 3ன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க கம்யூனல் வைஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல கம்யூனிட்டி வைஸ் என்னென்ன ரோல் வந்து இருக்கு, அதாவது இப்போ வந்து விஓ ஃபர்ஸ்ட் வந்து விவோக்கு வந்து பிசி கேட்டகரி எம்பிசி கேட்டகரிக்கு எவ்வளவு வேகன்ட் இருக்கு அப்படிங்கறது ஈஸியா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வந்து ஜிடி ஜெனரல் வந்து பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வேகன்ட் வந்து 56ல அப்படி 56 வந்து 56மே வந்து பாத்தீங்கன்னா ஃபில் ஆயிடுச்சு. அவைலபிள் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி வந்து ஜிடில வந்து பாத்தீங்கன்னா
கேர்ள்ஸ்க்கு வந்து பிஇஸ்டிம் சர்டிஃபிகேட் வச்சிருக்கக்கூடிய 19 பேருமே வந்து சீட் வந்து ஃபில் ஆயிருச்சு. அதே மாதிரி ஜிடில வந்து எக்ஸ் சர்வீஸ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு 4 வேகன்சி வந்து இருக்கு. அந்த 4 வேகன்சி இன்னும் வந்து ஃபில் ஆகல. அப்படி அவைலபிளா இருக்குது. அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ்ல பிஇஸ்டிம் சர்டிஃபிகேட் வச்சிருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு வேகன்ட் இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு விதமா நம்ம வந்து பார்த்துக்கிட்டே போகலாம். அதே மாதிரி பிசி கேட்டகரியில உமனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து 21 வேகன்ட் 21மே வந்து ஃபில் ஆயிருச்சு. அதே மாதிரி வந்து பிசில வந்து உமனுக்கு வந்து பிஇஸ்டிம் சர்டிஃபிகேட் வச்சிருக்கக்கூடியவங்களுக்கு 5 வேகன்ட் டோட்டலா. அதுல 4 வந்து ஃபில் ஆயிருச்சு. மீதி ஒரு வேகன்ட் வந்து விவோக்கு வந்து அவைலபிளா இருக்கு. அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒன் பை ஒன்னா என்ன பண்ணிக்கலாம்னா பாத்துக்கிட்டே போகலாம். இது வந்து கம்யூனல் வைஸ். சோ இதேமே நீங்க வந்து நெக்ஸ்ட் டே போறவங்க கண்டிப்பா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா அடுத்த 2வது கட்டமா உங்களுக்கு வந்து யூனிட் டிபார்ட்மெண்ட் வைஸ் எவ்வளவு வேகன்ட் இருக்கு அப்படிங்கிற உங்களுக்கு வந்து இந்த இடத்துல காமிச்சிருக்காங்க. சோ இப்போ எக்ஸல் ஷீட்ல எப்படி நம்ம அடிச்சு வந்து ஒன்ஸ் ஒன்னா வந்து பாத்தீங்கன்னா ரெடியூஸ் ஆயிட்டே இருக்குமோ அதே போல இந்த இடத்துல ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ விவோ வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் விவோ இந்த மாதிரியான ரோலுக்கு வந்து என்னென்ன ரோல் வந்து எந்தெந்த கேட்டகரியில கம்யூனிட்டி வைஸ் வந்து இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. இதையுமே பார்த்து வந்து செக் பண்ணிக்கோங்க. இதுதான் உங்க வந்து அப்டேட். சோ இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் இருக்கு, நீங்க எத்தனாவது டேட்ல வந்து போக போறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.